மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் விசாரணை கைதி அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இப்போ நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மகேந்திரன் எல்லாரையும் விட மகேந்திரன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பான். அந்த குத்து சாங்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ இன்னமும் வந்து அவர் நாட்டாமல இருந்து இன்னும் அந்த டீச்சரை தூக்கின்னு போனது யாருன்னு இன்னும் அவர் மறக்காம இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்றும் இளமோடு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து டூயட் பண்ணது, ஆக்ஷன் பண்ணது, எனக்கு அதெல்லாம் விட அவரோட தாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் தாடி நமக்கு இது வரைக்கும் வரும், இல்லை சில பேருக்கு ஆட்டு தாடி மாதிரி வரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரிஞ்சது, சாங்லாம் இப்படி கிராஸாக இருந்துச்சு. அப்போ வந்து அசோகன் சார் வச்சுருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்டைலாக அந்த கிருதாவோடு சேர்ந்து அந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஒரு ஹீரோட்டையும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ ரஜினி சார்கிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆக்ஷன் கிங்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அந்த தாடி வந்து நல்ல ஸ்டைலாக இருக்குது. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு மனிதராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் சார் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாரு. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது நான் பேச மாட்டேன், என் படம் பேசும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோயின் ரித்திகா ஸ்ரீ, நான் போகும்போது கூட சொன்னேன் என் பேர் கூல் சுரேஷ்னா. அவங்க அதை பற்றிலாம் அதுங்க ரொம்ப நேராக வந்து பிபிசியில் நியூஸ் வைக்கிற மாதிரி கட 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 கடன்னு இங்கிலீஷில் பேசிட்டு போயிட்டீங்க. அப்படியா? இப்போ நம்ம டீச்சரை தூக்கின்னு போனதை கண்டுபிடிச்சி கொடுத்த மாஸ்டர் மகேந்திரன் சார்பாக ரித்திகா ஸ்ரீக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வில்லனா நடித்த சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா எல்லாரையும் நல்லா கோர்வையோடு நல்லா சூப்பராக பேசுனீங்க. மற்றும் இசையமைப்பாளர், எடிட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த 2026 அசால்ட்டாக வந்துடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2026 இனிமேல் எல்லாரும் சொல்கிறாங்க சினிமா இதுக்கு முன்னாடி அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. நம்ம சிஎம் வந்திருக்காங்க, அதனால் நல்லது நடக்கும். எல்லா தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இது கை தட்டிடாதீங்க, கை தட்டிடாதீங்க. அப்புறம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு சேலம் ஆர்ஆர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பேரரசருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு டீச்சரை தூக்கி போனதை இன்ன வரைக்கும் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கும் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ரத்தத்தின் ரத்தமான லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த விசாரணை கைதி அந்த இடத்துல ஒரு விசாரணை நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ராஜன் சார், உங்களுக்காக நான் ஒரு தடவை ஸ்டேஜ் அங்கே பார்த்தேன். ஒருத்தர் கூட உங்களுக்கு ஏதோ மனக்கசப்பு, அப்போ உங்கள் தொடைய அப்படி எடுத்து வாடா அப்படின்னீங்க. அதெல்லாம் நான் பார்த்து வியந்து போனேன். அவ்வளோ ஒரு வீரமான மனுஷன். உங்களுக்கு என்ன சார் அப்படி கஷ்டம்? அவங்க மகன் இன்னைக்கு பேட்டியில் சொல்கிறாரு, எதுவும் ரூமரை கிளப்பாதீங்க அப்படின்னு. ராஜன் சார், உண்மையிலே அப்படி உங்கள் மனசுக்குள்ள என்னதான் சார் இருந்துச்சு? இந்த ஒரு ஒரு மேடையிலையும் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தான் குரல் கொடுத்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அவர் வந்து எல்லாரையும் திட்டுறாருன்னு. அது திட்டல,
அறிவுரை சொல்றாரு, புத்திமதி சொல்றாரு. ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் சொல்றது என்ன நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஆசிரியர் ஸ்தானத்திலிருந்து மற்ற சின்ன தயாரிப்பாளர்கள் எதுவும் தவறான தெரியாத அந்த மாதிரி விஷயங்களை எதுவும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. அவங்கள நம்மளை நம்பி வர சின்ன தயாரிப்பாளர்களை யாரும் ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு கே ராஜன் சார் அவ்வளவு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் 85 வயசு நான் இருப்பேனான்னு தெரியல. இன்னமும் அவ்வளவு ஒரு உறுதியான உடலோட தான் நீங்க இருந்தீங்க. உண்மையிலேயே அந்த வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் அது உங்களுடைய அடையாளம். அந்த உங்களுடைய அந்த வெள்ளை சட்டை வெள்ளை மனசை உங்களோட மனசை காட்டும். அப்படி ஒரு தங்கமான மனிதர். உங்களுக்கு அப்படி என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு வலதுகரமாக பேரரசு சார்லாம் பல இடத்துல வந்து பேசினதை நான் பார்த்திருக்கேன். ஆரி உதயகுமார் சார் பேசுனதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் இவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருந்தா கூட அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். நீங்க அவங்களோட சீனியரா இருக்கலாம், இருந்தாலும் வயது ஆக ஆக எனக்கு தெரியும் என்னோட அப்பா இறந்துட்டாரு இதே மாதிரி தான். ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு ஆயிரும். தன்னுடைய பசங்களா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காசு பணம் எதுக்குமே ஆசைப்படாம அப்படி இருப்பீங்க. நான் அனுபவப்பட்டேன். அதே மாதிரி சிஎம் விஜய் சார் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார் அம்மா அவங்கள விட சிஎம் ஆகணும் அப்படின்னு கே ராஜன் சார் தான் அப்ப இருந்து நினைச்சிட்டே இருந்தாரு. ஏன் அடுத்த ஒரு மாற்றம் வரணும் சினிமால. எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அனுபவம் பத்தாது. ஆனா பல பேர் சொல்லுவாங்க சினிமா ஒருத்தங்க கையில இருக்கு, அங்கிருந்து வெளியில வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் ஸ்கிரீனுக்கு முன்னாடி மட்டும்தான் நடிக்கிறவன், பின்னாடி நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது. அந்த தயாரிப்பாளரோட வழி என்னன்றது எனக்கு தெரியாது. அது எல்லாம் உணர்ந்து கே ராஜன் சார் அடிக்கடி சொல்லிட்டே வருவாரு, என்னோட தயாரிப்பாளர் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு மாற்று அரசியல் இப்ப வந்திருக்கு. அத கைதட்டி பார்க்கறதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டீங்க சார். எனக்கே பல இடத்துல நீங்க புத்திமதி சொல்லிருக்கீங்க. இங்க நான் வந்தப்ப கூட பல பிரஸ்காரங்க என்கிட்ட கேட்டாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா சில இடத்துல நான் கே ராஜன் சார்னாலதான் பிரபலமே ஆனேன். எனக்கு அவ்வளவு புத்திமதி சொன்னார். எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி, அவர் எனக்கு தந்தை மாதிரி. ஏன்னா மாணவனை திருத்துறதுக்கு அந்த வாத்தியார் இருந்தாதான் அந்த மாணவன் சரியா வரும். அதன் பிறகு நான் என்னோட வாளை சுருட்டி கொண்டு ரொம்ப ஜுனூனா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்லாம் போனேன். பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் என்னுடைய குணம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சது. கே ராஜன் சார், உங்களது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, நான் குடும்பத்தை நான் சொல்றேன். ஜெயம் ரவி சார், ரவி மோகன் சார், உங்களோட கதர்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோவை எடுத்து நான் யாருக்கு அனுப்பணுமோ அந்த வீடியோவை அனுப்பிச்சேன். எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதான் சார் செய்யுது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எவ்வளவு பெரிய ஆள் வேணா எடுத்துக்கங்க. சினிமா மட்டும் இல்ல, அரசியல், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்குதான் செய்யுது. நீங்க அதை வெளியில கொண்டு வந்து வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் வந்திருக்கு. பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, பல பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நடிகர் பிரசாந்த் அவர்கள், எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு பிறகு அடுத்த இடத்தை பிடிக்க வேண்டியவர் தியாகராஜன் சாரோட சன் பிரசாந்த் சார் தான். அவர் பிடிச்சிருக்கணும். அவரும் இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அந்த இடமே வெற்றிடமாச்சு. அதனால ஜெயம் ரவி சார்,
தயவு செய்து சொல்றேன், நானும் ஒரு குடும்பஸ்தன், அதனால உங்களுடைய உடன்பிறவா சகோதரனா சொல்றேன், ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். அதை தயவு செய்து பெரியவங்க பேசி அதை முடிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த நேரத்துல வார்த்தைகளை கொட்டிட்டாக்க, ஏன்னா உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் அவங்க பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு 2 பேருமே மாறி மாறி சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து சொல்றேன், நீங்க என்னோட சின்னவரா பெரியவரா இல்ல உங்க வயது உடையவனா என்னன்ற எனக்கு தெரியல. ஏன்னா உங்க கம்பெனில நான் சாப்பாடு சாப்பிட்டவன், சம்பளம் வாங்கினவன், அந்த நன்றி உணவோட சொல்றேன். தயவு செய்து ஜெயம் ரவி சாருக்கு தகுந்த, அதற்கு தகுதி உள்ளவர்கள் அவங்க 2 பேருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இணைத்து வைக்க பாருங்க. ஏன்னா ஜெயம் ரவி சாரோட குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆர்த்தி மேடம், நீங்க என்னோட சின்னவங்களா கூட இருப்பீங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், உங்களுடைய குழந்தைகளோட நலன் கருதி தயவு செய்து நீங்க ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒத்துமையா வாழணும். ஜெயம் ரவி சார், நீங்க கோவத்துல சொல்றீங்க நான் இனிமேல் நடிக்க போறதில்லை அப்படின்னு. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொன்னாங்க, சேட்டலைட் நல்லா வியாபாரம் ஆகுறது ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஏன் தமிழ் சினிமா இழக்கணும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக எதுக்கு பல தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கணும்? அதனால ஜெயம் ரவி சார், ஆர்த்தி மேடம், தயவு செய்து நீங்க இல்லைனாக்க வேற யாரோட ஒத்துழைப்பும் இல்லாமல் நீங்களே பேசி ஒரு முடிவு எடுங்க. ஏன்னா நான் குடும்பஸ்தன், எனக்கு தெரியும், எனக்கும் பல துன்பங்கள் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நான் சமாளிச்சு தான் போயிட்டு இருக்கேன். அதுதான் குடும்பம். ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனா வழி சொல்றதுக்கு ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட தட்டுங்க சார். இது எனக்கு மட்டும் இல்ல, ஜெயம் ரவிக்கு மட்டும், எல்லாருக்கும் தான் சொல்றேன். வழி சொல்றதுக்கு ஊரே வரும், ஆனால் வழி சொல்றதுக்கு ஒருத்தம் கூட வரமாட்டாங்க. என்ன கூட பல பேர் சொல்லுவாங்க, எதுக்கு நீ தியேட்டர்ல போய் கத்திட்டு இருக்கிற, எதுக்கு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போற இந்த நிகழ்ச்சிக்கு போற அப்படின்னு. நீங்க டைரக்டர் தானே, நீங்க ப்ரொடியூசர் தானே, எனக்கு ஒரு வழி காட்டலாம்ல. அதுதான். அதனால ஜெயம் ரவி சார், தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சு 2 பேரும் சுமூகமாக ஒரு முடிவு எடுங்க. அப்புறம் இது விசாரணை கைதி அப்படின்றதால இந்த விசாரணையை சொல்றேன் நான். முதல்ல குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு செல்போனை காமிச்சு அதுல உள்ள ரீல்ஸை காமிச்சு தான் சோறு ஊட்டிட்டு இருப்பாங்க. தெரியாதனமாக நம்ம சிஎம் விஜய் சார் ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துட்டாரு, இனிமே டாஸ்மார்க்ல 10 ரூபா பணம் வாங்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு. அது சொன்னதுதான் சொன்னாரு. ஆனா இப்போ எல்லாரும் அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வேணும்னு அந்த கடைக்கு போறது, அவங்க கிட்ட வம்பு பண்றது, வம்பு பண்ணி அது ஒரு வீடியோவா எடுக்கிறது. எதுக்கு நீ 20 ரூபா வாங்குற, 10 ரூபா திருப்பி கொடுத்தாங்க, அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா திருப்பி கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே அரசாங்கம் உங்க பின்னாடியே வராதுங்க. நமக்கு தான் சுய ஒழுக்கம் வேணும். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுது இல்ல, தண்ணி அடிச்சாக்க அது உடல் நலத்துக்கு கேடுன்னு தெரியுது. வேணும்னு அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட சண்டை வலிக்கணும்ன்றதுக்காகவே நீங்க போய் அங்க போய் காசை கொடுத்து, இது 140 தான் போட்டிருக்கு, எதுக்கு நீ 160 வாங்குற அப்படின்னு நம்முடைய சிஎம் விஜய் சாருக்கு கெட்ட பேர் வாங்கறதுக்காக சில தீய சக்திகள் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை நான் டிவிக்கேன்னு வேற, நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன், டிவிக்கேன்னு வேற பெருமையா வேற சொல்றீங்க. எங்க அண்ணா விஜய் சொல்லியிருக்காரு, நீ எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குற அப்படின்னு. இது எதுக்கு? ஒரு அரசை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம இருக்கணும். ஏன்னா இப்ப அந்த வீடியோ நீங்க எடுத்து போடுறது, இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஜாலியா பெண்கள் ஆடுறதோ ஆண்கள் ஆடுறதோ ஏதோ ஒண்ணு, அவங்க ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒண்ணு பல இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக திறந்தாக்க வெறும் ஒயின் ஷாப் வீடியோ தான் வருது. அப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன தோணும்? தெரியாத பசங்களுக்கும் அது சரக்குனா என்ன, தட்டுங்க சார், தெரியாத பசங்களுக்குலாம் அந்த விஷயம் தெரிய வரும், நம்மளும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு. அதனால தயவு செய்து சுய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தான் இருக்கணும்.
திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கும். அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அப்ப சொன்னீங்க எதனா ஒண்ணு தப்பு நடந்துச்சுனாக்க இது வந்து திமுகவோட வேலை அப்படின்னு, செந்தில் பாலாஜியோட வேலை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க யாரை குறை சொல்லுவீங்க? அதனால தயவு செய்து அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க. நீங்க வீடியோ போடுறதுக்காகவே நீங்க ஒயின் ஷாப்புக்கு போறீங்களான்னு தெரியல. அப்ப 10 ரூபா வாங்கினாரு செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, இப்ப 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு அது ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த வீடியோ பார்க்கும்போது பொதுமக்களை விடுங்க, உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய மகன்கள் மகள்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? அந்த சூடு சொர்ணம் உங்களுக்கு வேணாமா? நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.